ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி பான் ஷார்ட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பான் ஷார்ட் ரெசிபி ஹோலிக்கும் நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா தீபாவளி இல்லைனா நார்மலாக நான்வெஜ் நிறையா சாப்பிட்டா ஜீரணமாகிறதுக்கு இந்த ரெசிபி செய்வாங்க. ஹோட்டல்ஸ்லலாம் கூட சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி தருவாங்க. அது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெத்தலை ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பான் ஷார்ட்ஸ் நிறையா செய்கிறீங்கன்னா ஒரு 10லேருந்து 20 கூட எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ நான் 2 கிளாஸ் அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ 3 வெத்தலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு உள்ளுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக துளசி ஆட் பண்ணிக்கலாம். துளசி பார்த்தீங்கன்னா முனியில் இருக்க ஒரு 4-5 இலையை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்க்கரை தேவைன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை லைட்டாக ரஃபாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மில்க் ஷேக் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பான் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வெத்தலை சில பேர் வீட்டில் சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஜா இதழ்களும் மேலே நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஹெவியாக மீல்ஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பான் ஷார்ட் ரெசிபி சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.